ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மெட்ராஸ் பொண்ணு. ஸோ இந்த 100 டைம்ஸ் வாஷ்டு கீ வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க, நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த கீ மாய்ஸ்சரைசரை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேக்கப் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதையுமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். இல்லை ரொம்ப ஒரு மாதிரி எண்ணெயா பிசு பிசுன்னு ஆகுதா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டீங்க, அதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்கின் லைட்னிங் ஆகுதா, இது வந்து யார் யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணவே கூடாது, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தான் இந்த வீடியோவில் இருக்க போது. எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப வளவலன்னு போகாமல் நறுக்கு தான் டக்குன்னு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு மேலே மேக்கப் போடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்போ வந்து அந்த மாய்ஸ்சரைசர் போட்டு தான் ஃபேஸில் வந்து பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன். இது பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு. என் ஃபேஸ் இப்படியே தான் இருக்குது. நான் கொஞ்சம் கிட்ட வந்து நான் காட்டுறேன். கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா க்ளோயியாக இருக்குது ஃபேஸ், ஆனால் ரொம்ப எண்ணெய் வலிகிற மாதிரி இல்லை. அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, நேச்சுரல் லைட் மட்டும். எங்கன்னா உங்களுக்கு அதையுமே நான் காட்டுறேன். ஸோ தெரியுதா, இதோ ஜன்னல், அதில் தான் வந்து உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து நான் பண்ணி காட்டுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ பார்த்துருப்பீங்க ஒரு க்ளோவோட இருக்கும். நான் இன்னும் அதே நேச்சுரல் லைட்ல தான் இருக்கேன். கொஞ்சம் கூட அந்த க்ளோ எதுவுமே இல்லாமல் அப்படி தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கேன். இதை பார்க்காதீங்க, இது வந்து வேற ஒரு டப்பா. பட் இதில் தான் வந்து நான் நம்மளோட மாய்ஸ்சரைசர் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்படியே செம்மையா என்னன்னா, இது ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இறுகிருது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை எடுத்து அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணுறேன். அதுவுமே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு. 2 hours மேலே ஆச்சு இது வெளியே வச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக ஆயிருச்சு, தெரியுதா? ஸோ இது வந்து நம்ம இப்போ மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ்வலாக மாய்ஸ்சரைசர் நான் எங்கெல்லாம் போடணும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். பாய்ஸ்மே தாராளமாக யூஸ் பண்ணலாம், பட் எந்த டைப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்மெல் வராமல் இருக்க ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதை நம்ம கடைசியில் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபேஸில் வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நல்ல க்ளோயியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பவுடர் செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து ஒயிட் டோன் எடுத்திருக்கேன். இல்லை பேசாமல் பான்ஸ் எடுத்துருவா, பான்ஸ் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளுடைய பான்ஸ் டப்பா எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நானுமே வந்து பான்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து இப்போ நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் கிட்ட வந்து கட்டுவா. ஆக்சுவலி இப்போ ப்ரஷ் வந்து மேலே ஸ்கின்ல படும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பிசு பிசுன்னு அப்படி ஃபீல் ஆகுது. பிச்சு இந்த பக்கம் வந்து நான் பவுடர் செட் பண்ணல, இந்த பக்கம் வந்து நான் பவுடர் செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படி க்ளோயி ஆகுது. இன்ட்ரோல இருந்து நான் உங்களுக்கு காட்டினேன்ல. ஸோ 2 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு க்ளோவோட இருக்கு. ரொம்ப எண்ணெய் வலிகிற மாதிரி இல்லை, பட் நீட்டாக இருக்கு. ஆனால் பவுடர் செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா மேட்டாக இருக்கு. நம்ம இப்போ இதே மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணி மேக்கப்பும் வந்து போட்டு பார்த்தாச்சு. ஸோ எல்லாருமே வந்து டெய்லி ஃபவுண்டேஷன் போடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ யாருக்காச்சும் மேக்கப் பண்ணி காட்டுனா சொல்லுங்க. ஒரே ஒருத்தர் கூட அப்படி சொல்லுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ முதல்ல இந்த கீ மாய்ஸ்சரைசர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் டி இருக்கு, விட்டமின் இ இருக்கு, விட்டமின் கேவும் இருக்கு. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற கீ வந்து 100% பியோர் கீயான்னு பார்த்துக்கோங்க, பசுமாட்டு நெய்யான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கீல பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அண்ட் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம் தான், பட் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்க்கு என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்கின் ஏஜிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இப்போவே ஸ்கின்ல வந்து கொஞ்சம் சுருக்கெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு சுருக்கம் வந்து வயசானதா வரும் அப்படி இல்லை, சின்ன வெயில் எல்லாம் போகும்போது அப்படி சுருக்கி பார்க்கும்போது ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு லைன்ஸ் இங்கெல்லாம் வரும், இல்லை கண்ணு கிட்ட வரும். அப்படி இல்லைன்னா வந்து நிறைய பேருக்கு ஸ்மைல் லைன்ஸ் வரும், எனக்குமே இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ரொம்ப ஈவன் ஆக்க போகுது. ஸோ அன்இவன் ஸ்கின் டோன் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து கீயை வந்து மாய்ஸ்சரைசராக ஃபுல் பாடிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோடைய நேம் வந்து டவுட்டா கிருத்தா அப்படின்னு சொல்றாங்க. நான் கரெக்டாக ஸ்பெல் பண்றேன்னா தெரியல, ஸ்பெல்லிங் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனை கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்றோம்ல, ஸோ இந்த கீ யூஸ் பண்ணும்போது அதுவே வந்து ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீனா வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யூவி ரேஸ்ல இருந்து உங்க ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அதையுமே வந்து கியூர் பண்ணும். அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரா இருக்கும், ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மைதான், எனக்கு இதை அப்ளை பண்ணிட்டு என் ஸ்கின் தொடும் போதே
ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு. ஆனா எதுவுமே ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியாது. அதுவும் இந்த மாதிரி நேச்சுரலான விஷயம்லாம் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணாதான் ஏதோ ஒரு 0.1% நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். ஸோ இப்போ இது யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னேன்ல, ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னு, ஒரு ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னு, ரொம்ப ஆக்டிவ் பிம்பிள்ஸ்லாம் நிறைய இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஆயிலி ஸ்கின், ஆனா வந்து எனக்கு ஆக்னே பிம்பிள்ஸ்லாம் கிடையாது, ஆனா எனக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கு, ஸ்கின் டேமேஜ் ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா, ஸோ நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை ஒரு ஃபேஸ் பேக்கா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாய்ஸ்சரைசர் கூட கொஞ்சமா ஒரிஜினல் சாண்டல்வுட் பவுடர், அப்படி இல்லைன்னா நார்மல் கடலை மாவு இருக்குல்ல, அது கூட கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, அது இல்லாமல் எனக்கு டைரி ப்ராடக்ட்ஸே சுத்தமாக ஒத்துக்காது அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு நார்மல் ஸ்கின் டைப் தான் எல்லாமே ஒத்துக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து விட முடியாது. கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 100 டைம்ஸ் வாஷ் கீ பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்தே வந்து பண்ணிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த பித்தளை தட்டுலையும் பித்தளை சொம்பு இல்லை பித்தளை டம்ளர் வச்சு நம்ம பண்ணும்போது தான் அது வந்து ரியாக்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ வந்து நம்ம கையில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் இருக்கு. இந்த கையில வந்து நான் அப்ளை பண்ணல. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க, இப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண உடனே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம தொட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லாவே ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிருது. அப்புறமா வந்து நம்ம தொடும்போது பிசு பிசுன்னு இல்லை, ஆனா கை வந்து கண்டிப்பா அப்படிதான் பிசு பிசுன்னு இருக்கு. நம்ம அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாட்டி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். வந்து ஒரு மைல்டான ஒரு டைரி ஸ்மெல் அப்படின்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு பால் ப்ராடக்ட்னா ஒரு மைல்டு ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி மைல்டா இருக்கு. ரொம்ப தூக்கலா இல்ல, மைல்டா இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது. இல்லைன்னா டெய்லி நைட்டு தூங்கும் போது ஒரு நைட் கிரீமா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாசனை வந்து கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ அந்த பால் ஸ்மெல் வருதா இல்லைன்னா வாசனையா நம்ம கடையில வாங்குற மாய்ஸ்சரைசர் மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். செம்ம வாசனையா இருக்கு. ஆக்சுவலி இது லாவெண்டர் ஆயில் அப்படின்றதுனால சூப்பர் வாசனையா இருக்கு. வாசனையா தான் இருக்கு. ஆக்சுவலி லாவெண்டர் வாசனை தான் வருது. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. என் ஹேண்ட்ல வந்து நம்ம அப்ளை பண்ண உடனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கீ ஸ்மெல் தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப கிட்ட போய் மோந்து பார்த்தாதான் வந்து அந்த கீ ஸ்மெல் வருது. நீங்க இந்த மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். நான் வந்து வெறும் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணேன். எப்படி வரும்ன்ற ஐடியாவே எனக்கு இல்லை. ஆனால் ஒரு ஸ்பூனே பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ தூரம் வந்துச்சு. ஃபுல்லாவே இது நல்லா ஃபுல்லாவே வந்து இன்னும் நிறைய பேர் வந்து கை வலிச்சிச்சா 100 வாட்டி பண்ணியா அப்படிலாம் வந்து கேட்டீங்க. ஆக்சுவலி 100 டைம்ஸே கிராஸ் பண்ணியாச்சு. அது பண்ணும்போது தெரியல, ஏன்னா இப்படிதான் நம்ம சுத்துறோமா. ஸோ பாருங்க, இப்போ நான் ஜஸ்ட் இப்படி பண்ணதுக்கே வந்து ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே போயிருச்சு. ஸோ 100 டைம்ஸ்ன்றது கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆயாச்சு. அண்ட் இன்னொன்று என்னன்னா, நான் வந்து வெறும் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் தான் எடுத்தேன். அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்ததுன்னு நினைக்கிறேன். எண்டில் கொஞ்சம் டயர்ட் ஆகுற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்குள்ளே வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் நம்மளுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சில கிடைச்சிச்சு. அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா இதுவே நீங்க அதிகமான குவான்டிட்டிலாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய ஆகும்னு நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு நிறைய கை வலிக்கும். 100 டைம்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸோ நான் வந்து ஆன்சர் பண்றேன். நான் உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோல பார்க்கறேன். டாடா. ஹாய் ஹாய். ஸோ நான் இன்னும் ஃபேஸ் வாஷ் மைக்ல ரெக்கார்ட் நல்லா இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் ஆனா நீங்க யூஸ் பண்ற கீ வந்து 100% பியூர் கீயான்னு பாத்துக்கோங்க. முக்கியமா ஆனா அதெல்லாம் இல்ல, வெறும் ஆயிலி ஸ்கின் மட்டும் அப்படி. ஸோ அண்ட் நீங்க வந்து ஆனா கீ வந்து நீங்க யூஸ் பண்ற கீ வந்து நல்ல ஹேண்ட்ல இருந்து அப்போ